ஆருஷி என்ன பண்ண போறோம்? பொட்டேட்டோ சீஸ் பால் பண்ணுக்கு எல்லாத்தையும் வச்சிட்டோம். அப்புறம் குக் பண்ண போலாம் வாங்க. ஓகே, இது என்னது? சப்பாத்தி. இது மைதா. மைதாவை தண்ணியில கரைச்சி வச்சிருக்கிறோம். தண்ணிய காய வச்சிருக்கோம். இது என்னது? இது பொட்டேட்டோவை மேஷ் பண்ணி வச்சிருக்கோம். மேஷ் பண்ணி வச்சிக்கலாம். இது நம்ம ரஸ்க் பொடி பண்ணி வச்சிருக்கோம். அதான் பிரெட் கிரம்ஸ் இல்ல, அதனால ரஸ்க் வச்சிருக்கோம். ஓகே, ஸ்பூன் எடுத்து இந்த பிரெட் கிரம்ஸ் ஒரு ஸ்பூன் எடுத்து இந்த பொட்டேட்டோல போடணும். போடணுமா? ஓகே, இப்போ மிக்ஸ் பண்ணுங்க. ஒரு ஸ்பூன் போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை நம்ம வந்து பால் மாதிரி பண்ண போறோம். நடுவில் சீஸ் வச்சுட்டு இந்த சீஸ், இது பொட்டேட்டோ, இது பிரெட் கிரம்ஸ், இது வந்து மைதா. ஓகே, செய்யலாமா? இன்னைக்கு செய்யலாமா? செய்யலாம். ஓகே, நல்லா ஃபர்ஸ்ட் கலக்கிட்டு இந்த பிளான் ஃபர்ஸ்ட் இந்த பொட்டேட்டோ பால் பண்ணிடலாம். நான் பண்ணுமா? நானே நீயும் எடுத்து பண்ணு பால். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த பொட்டேட்டோவை இந்த மாதிரி பால் பண்ணிடணும். ஆருஷியம் பண்றா. ஃபர்ஸ்ட் இந்த பொட்டேட்டோவை அழகா இப்படி பண்ணு பால். சும்மா லைட்டா ப்ரெஸ் பண்ணணும். இந்த மாதிரி பால் பண்ணு. ஓகேவா? இப்படி பண்ணு அந்த மாதிரி. லைட்டா ப்ரெஸ் பண்ணு. அப்படி பண்ணணும். போய் சாப்பிடக்கூடாது. ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். வாங்க ரோல் பண்ணலாம். இப்போ இந்த பால் நான் இப்படி ரோல் பண்ணிட்டேன். இதை லைட்டாக இப்படி ப்ரெஸ் பண்ணிவிட்டு உள்ளே வந்து இப்படி ஹோல் மாதிரி பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் இந்த சீஸ் எடுத்து இதுக்குள்ளே வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ இந்த சீஸ் எடுத்து இதுக்குள்ளே வச்சுருக்கிறேன். இப்போ இதை அப்படியே நம்ம கவர் பண்ணிட்டு இப்போ கவர் பண்ணியாச்சு. இது அப்படியே நல்லா ரோல் பண்ணிக்கணும். இந்த மாதிரி ரோல் பண்ணிட்டு மைதாவில் லைட்டாக இந்த மாதிரி டிப் பண்ணி எடுத்துக்கலாம். க்ரம்ஸில் நல்லா அந்த மாதிரி ஆர்ஷி போடுறா. கோட் பண்ணுறா. இன்னைக்கு நாங்கள்